யூடியூபர் முக்தார் பிசிகே திருமாவளவன் ஆதரவாக செயல்படுறாருன்னு அது எந்த வகையில் உண்மை சார்? பிசிகேவுடைய ஆதரவில் தான் முக்தார் வந்து நிறைய விஷயங்கள் செய்தார்ன்றது உண்மை. எனக்கு 4 போலீஸ் பாதுகாப்பு, இந்த 4 போலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்துவது அப்படின்னா இது வந்து யாரோட பணத்தை நீ இதெல்லாம் பண்ணுறீங்க? அரசாங்கத்தோட பணத்தில் பண்ணுறீங்க. ஸ்டாலின் அவரோட பாக்கெட்லேருந்து கொடுத்தாரா இல்லை அந்த உதவாநிதி அவன் பாக்கெட்லேருந்து கொடுத்தானா? ஒரு தயாரிப்பாளர் பேர் சொல்லக்கூடாது சார், கொஞ்சம் சேட்டாக இருப்பார். அவர் ஒரு சின்னத்திரை நடிகை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்க 2 பேர் பேட்டி தராங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பார்க்கறதுக்கு பெட்டு மாதிரி இருப்பீங்களா, ஈஸியாக படுத்துக்கலாமே. அவர் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, அவர் அதுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. அதில் இன்னொரு கூத்து என்னன்னா, அவர்கிட்ட போனால் தான் நமக்கு ரீச் கிடைக்குது. அதனால நம்ம போய் அதுக்காக போய் சரிப்படி வாங்க முடியாது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. திமுக நிர்வாகிகள் மீட்டிங் நடந்தது சார். அதில் வந்து இந்த தோல்விக்கான காரணங்கள்லாம் எப்போ சார் அந்த ஒப்பாரியை நிறுத்துவாங்க எனக்கு புரியல. வாரம் அந்த குளத்தூரில் வேற ஆளுங்களை கூட்டு வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. அவரை தோற்கடித்து விட்டீங்களே, அவரை தோற்கடித்து விட்டீங்கன்னா பெரிய ஸ்டாலின் பெரிய ஐன்ஸ்டைனா? முக்கிய காரணம் என்ன சொல்றாங்கன்னா சார், சேகர் பாபு அவர்கள் வந்து அதர் பார்ட்டிலேருந்து வரும்போது நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. சேகர் பாபு நீ அப்பாயின்ட் பண்ணதுக்கு என்ன காரணம்? ஒரே காரணம் தான், உனக்கு விசுவாசி. உனக்கு விசுவாசம்னா என்னன்னு முடிவு பண்ண நீ? கட்சிக்கு விசுவாசமா, எண்ண ஓட்டங்களுக்கு விசுவாசமா, சித்தாந்தத்துக்கு விசுவாசமா? அதெல்லாம் கிடையாது. ஸ்டாலின் வீட்டுக்கு மலைய சாமம் வாங்கி போட்டுருந்தாங்க. சென்னையில் வந்து உனக்கு தூக்கி எறிஞ்சது எதுக்காக அப்படின்னா, நீ என்ன நினைச்சிட்டேன்னா எனக்கு கூட்டணி கட்சிகள்லாம் என் பக்கம் இருக்காங்க, அதான் அந்த ஆக்ஷன் முக்கியம் அப்படின்னு. அதாவது காங்கிரஸை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, இவர் பக்கம் இழுத்து நமக்கு வந்துடும் 50% நமக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னு. நீதான மேடமடையாக போய் சொல்லுவேன். சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பான்னு, இப்போ தான் மக்கள் சொன்னா போய் நக்கப்பான்னு போய் நக்கிட்டு. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கமல். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் பிரபல அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜூன் 10 கர்நாடகாவில் வந்து யூடியூபர் முக்தார் கைது செய்யப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட தலைமறைவாக இருந்திருக்காரு. ஜாமீன்லாம் கிடைக்கும், அது வரைக்கும் தலைமறைவாக இருக்குன்னு யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் சேனலில் கூட சில பேட்டிகளை சொன்னீங்க, பிசிகே திருமாவளவன் ஆதரவாக செயல்படுறாருன்னு. அது எந்த வகையில் உண்மை சார்? அது சரி, நீங்கள் பிசிகேவுடைய ஆதரவில் தான் வந்து முக்தார் வந்து நிறைய விஷயங்கள் செய்தார்ன்றது உண்மை. சரியா? கடந்த திமுக ஆட்சியின் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சேனலுடைய அந்த இனாகுரேஷன் ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருந்தார். திமுகலேருந்து ஆட்கள் வந்தாங்க, அதிமுகலேருந்து கூப்பிட்டுருந்தாரு, எனக்கெல்லாம் கூட அழைப்பு கொடுத்துருந்தாரு. அங்கே அந்த 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 ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா திருமாவளவன் தான் பேசுகிறார். சரியா? எந்த அரசியல் கட்சி தலைவரும் வெளிப்படையாக ஆமோதிக்க முடியாத ஒரு நபராக முக்தார் இருக்கிறார். ஏன்னா அவருடைய பேட்டிகள் அத்தகையதாக இருக்கிறது. இல்லை, நீங்கள் மறுக்க முடியுமா? ஊடகத்துக்கு எதிரான சார். நீங்கள் எத்தனையோ பேரை பேட்டி எடுத்துருக்கீங்க. ஆமாம், நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. இது பேட்டியாது சார். நெறியாளராகவே இருக்காரு சார். 18+ மாதிரி அவர் ரொம்ப கேஷுவலாக சில வார்த்தைகளை சொல்லிட்டு ஏன்னா ஏதாவது சொன்னால் நானே பேட்டிக்கு உட்காந்துருக்கேங்க. நான் பேட்டியில் அவரோட அதாவது அவர் என்கிட்ட எப்பவுமே சொல்லுவார், உங்களை எடுக்க வேணாம்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு தெரியும் என்னுடைய நேச்சர் என்னன்னு தெரியும். சரியா? மீறி ஒரு சந்தர்ப்பம் வேறு வழி இல்லாமல் ஒரு பேட்டியில் உட்காடுறேன் நான். ஏன்னா உங்கள்கிட்ட சில கேள்வி நக்கலால் கேட்க முடியாது, நீங்கள் அவர் அங்கே பேசுகிறாரு அப்படின்னும் பொழுது எனக்கு வந்து ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. அந்த பேட்டியில் உட்காந்த போது எனக்கு அருவருப்பாக இருந்துச்சு. அவர் ஏதாவது சொன்னால் அவர் எங்கே போகிறாருன்னா பெண்கள் சார்ந்த விஷயம் அங்கே தான் கொண்டு போவார். அதுக்கு உடனே அடுத்தடுத்த கேள்விகள் அதை வைத்து. இன்னொரு ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு பேட்டி கொடுக்குறேன். சரியா? சில போர்ஷன் நீங்கள் எடிட் பண்ணுவீங்க, அது உங்களுடைய கால். நான் உங்கள்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணலாம், சார் இது வேண்டான்னு நினைக்கிறேன், உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதோட நம்ம நிறுத்திக்கலாம். சரியா? இவர் அப்படி கிடையாது. இவர் பேட்டியே எப்படி இருக்கும்னா, எதிராளியே அசிங்கப்படுத்துவது அப்படின்றத இவர் அந்த பேட்டியில் எடிட்டாக வைப்பார். நீங்கள் ஒன்று கேட்டிருப்பீங்க, நான் ஒன்று பதில் சொல்லியிருப்பேன். வேறு ஒரு இடத்துல நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனை இதோட நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சிங்கன்னா என்ன ஆகும்? இதை அவர் பண்ணுவார். சரியா? இந்த மாதிரி போய் சிக்கி கொண்டவர்கள் அதிகம். இதில் நான் ஒரு பேட்டியில் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து என்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறேன், இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேட்டியை நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியும், நான் வேண்டாம் வெறுப்பாக தான் உட்காந்துருப்பேன். அதில் அப்படியே இருந்தாலும் நான் வெளில வந்து அதுக்கப்புறம் அது எது தப்புன்னு ஆனால் நிறைய பேர் திரும்ப போய் உட்காந்தாங்க. இப்போ திரும்ப போய் உட்கார்ந்தவங்கள்ட்ட தான் என்னுடைய கேள்வி என்னன்னா, முக்தார்கள் வளருவது ஏன் தெரியுமா? அதாவது பார்வையாளர்கள் தான். ஒரு பயில்வான் ரங்கநாதன் வளர்றாருன்னா ஏன் வளர்றாரு?
ஒரு 4 நாள் முன்னாடி பார்த்தேன். சத்யராஜுடைய மகள் குறித்து ஏதோ ஒரு தலைப்பு வச்சிருந்தார். நான் உள்ள போய் பார்க்கல. அதுக்குள்ள எனக்கு விருப்பம் இல்ல. தப்பு இல்ல. அவருடைய மகளுடைய தனிப்பட்ட விஷயத்தலாம் நீ பேசலாமா? எனக்கு சத்யராஜை பிடிக்காது. சத்யராஜுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அது வேற விஷயம். சரியா? அதுக்காக அவருடைய மகளுடைய தனிப்பட்ட விஷயங்களை எடுத்து பேசுவதுன்றது கேவலம் இல்ல. இதையும் 2,00,000 பேருக்கு வந்து பார்க்குறான். அப்போ பைல்வான் ரங்கநாதன் ஏன் வளர்றாரு? 2,00,000 பேர் பார்க்கறதுனால வளர்றாரு. 2,00,000 பேர் பார்க்கறது அவனுக்கு ரெவென்யூ ஆகுது. அதே தான் முக்தாருக்கும். முக்தாருடைய பேட்டிகளே உட்கார்ந்து இவர்கள் பார்க்கிறார்கள். சரி, அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ அவதூறு பேசுறாரு சார். 5 வருஷமா நிறைய பேட்டிகள் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட ஆளுங்கட்சி ஆதரவு இருந்துச்சா சார்? ஆளுங்கட்சி ஆதரவு மட்டும் இல்லைங்க. 4 போலீஸ்காரங்களை கொடுத்துருந்தாங்கங்க. இதுக்கு இவனுக்கு பாதுகாப்புக்கு. ஆமா. அந்த போலீஸ்காரன்லாம் இவன் என்ன பயன்படுத்தினான்னு தெரியுமா? இவன் வீட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு வான்னு பயன்படுத்துவாங்க. அந்த போலீஸ்கார போய் அவரோட சீனியர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாது. இது எவ்வளோ கேவலம் அது. இல்ல, பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு பெரிய புள்ளியா இல்ல? அதான் நானும் சொல்கிறேன் நான். இவங்க 4 போலீஸ் பாதுகாப்பு, ஆயுத தாங்கிய 4 போலீஸ் பாதுகாப்பு. இந்த 4 போலீஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நீ பயன்படுத்துவ அப்படின்னா, இது யாரோட பணத்தில் நீ இதெல்லாம் பண்ணுறீங்க? அரசாங்கத்தோட பணத்தில் பண்ணுறீங்க. ஸ்டாலின் அவரோட பாக்கெட்லேருந்து கொடுத்தாரா? இல்லை உதவாநிதி அவன் பாக்கெட்லேருந்து கொடுத்தானா? யாரோட பணத்தில் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க? எங்கள் பணத்தில் பண்ணுறீங்க நீங்கள் இதெல்லாம். சார், அரெஸ்ட் ஆன ரீசன் வந்து அலிஷா அப்துல்லா மேம் கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டுமா? இல்லை வந்து அவர் டிவிக்கேயும் விஜய் மேலும் தனிமனித தாக்கல் ஏகப்பட்டது பண்ணார். மாநில மாநாட்டுக்கெல்லாம் போய் எங்க தண்ணி வரலன்னு சொல்லி நிறைய குறைபாடுகளை வெளியே எடுத்து பேசினாங்க. மாதிரிலாம் ட்ரை பண்ணாரு. மாநில மாநாட்டில் போயிட்டு இது பாருங்க, ஒன்று நான் சொல்லிடுறேன். எனக்கு தனிப்பட்ட வன்மம் கிடையாதுங்க அந்த ஆள் மேலே. சரியா? அந்த ஆளை வந்து எனக்கு எப்போலேருந்து தெரியும்னாக்கா, அவர் மூண்டிவிலேருந்து தெரியுங்க. மூண்டிவியில் அவர் என்ன ஷானவாஸ்னு அவர் தான் வந்து நிறைய பேர் வளர்த்து விட்டுருக்காரு மீடியாவில். அவர் என்டிடிவி ஃபேமிலியிலேருந்து இருக்கக்கூடிய ஷானவாஸ்னா இந்த விசிக்கு அவர் இல்லை, ஆளூர் ஷானவாஸ் கிடையாதுங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஆளூர் ஷானவாஸ் இல்லை, ஷானவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய பேர் வந்து என்டிடிவி டைம்லேருந்து வரக்கூடியவர், ரொம்ப சீனியர் பர்சன். அவர் நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்காரு. நானே அவர்கிட்ட நிறைய கற்றுருந்துருக்கேன். சரியா? அப்படி இருக்கக்கூடிய அவர் வந்து இந்த பரிதாபங்கள் கோபி சுதாகர் இருக்காங்க பாருங்க, அவங்களே வளர்த்து விட்டது அவர் தான். இந்த மாதிரி நிறைய பேர் அவர்கிட்டேருந்து வந்தவங்க தான், அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு வந்தவங்க தான். சரியா? இந்த முக்தார் வந்து அவருடைய இன்னொரு நிறுவனத்தில் இந்த உணவுப் பொருள் ஏதாவது லேகியமா ஏதோ ஒன்று விற்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லைசன் ஆஃபீஸராக இருந்தார். சரியா? அப்புறம் அவர் இதுக்குள்ளே வராரு. இப்படி தான் அவரை கேமராக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினது ஷானவாஸ் அப்படின்றவர். இவர் டேலண்டடு அப்படின்ட்டு. உண்மையிலேயே அந்த மனுஷன் டேலண்டட் தாங்க. அந்த மனுஷனும் டேலண்ட் இருக்குது, இல்லைன்னா நீங்கள் மறுக்க முடியாது. எஸ் காட் டேலண்ட், எஸ் காட் அந்த இதெல்லாம் இருக்குது. பட் அதை தவறான வழியில் நீ பயன்படுத்துகிறன்றது தானே இப்போ பிரச்சனையே. இவர் பேட்டி எடுக்கிற நீ உன்னால் இப்போ எங்கிட்டேருந்து என்ன பெஸ்ட்டாக வெளில கொண்டு வரலான்னு நீங்கள் முயற்சி பண்ணுறது தப்பு கிடையாது. இல்லை என்ன நீங்கள் மடக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் ஆபாசமாகவே பேச வைக்கணும்னா என்ன அர்த்தம்? இப்போ உட்காந்து நீ நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். மாலதி இல்ல, உடல் தோரணைலாம் வந்து இது என்ன மாலதி இப்படி அதாவது என்னன்னா, இப்படி எல்லாம் பேசினா பார்வையாளர்கள் அதிகமாவாங்க. அப்போ இங்க பிரச்சனை முக்தார்கிட்ட கிடையாது. இதை மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ற பார்வையாளர். ஏன்னா அவன் எப்படி போர்னோகிராஃபியை போய் பார்க்குறானோ, அவன் எப்படி ஊர்வம்பை எல்லாம் பார்க்குறானோ, அந்த மாதிரி இதையும் பார்க்குறான். இங்க மக்களுடைய மனநிலை சரியில்லை. இது எல்லாத்தையும் போய் வந்து அதாவது இது பார்க்கக்கூடிய மக்கள், நான் சொல்கிறேன், இந்த மாதிரியான பேட்டிகளை பார்க்கக்கூடிய மக்களுடைய மனநிலை சரியில்லை. அதோடைய விளைவு தான் முக்தார் போன்றவர்கள் வராங்க. வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு தயாரிப்பாளர் பேர் சொல்லக்கூடாது சார், கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பார். அவர் ஒரு சின்னத்திரை நடிகை கல்யாணம் பண்ணியிருந்தார். அவங்க 2 பேர் பேட்டி தராங்க. ஆக்சுவலி அவர் என்ன சொல்கிறாருன்னா, பார்க்குறது பெட்டு மாதிரி இருப்பீங்களே, ஈஸியாக படுத்துக்கலாமேன்னு அவர் ஒரு இந்த கொஸ்டின் கேட்குறாரு. அவர் அதுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. அதில் இன்னொரு கூத்து என்னென்னா, ஒரு சில பேர் அவர்கிட்ட போனால் தான் நமக்கு ரீச் கிடைக்குது, அதனால நம்ம போய் அதுக்காக போய் செருப்படி வாங்குவியா? அவர் தான் அவரோட ஃப்ரேமாக மாற்றிக்கிறார் அதை. சரியா? அது ஃபேமே கிடையாதுங்க. இது 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 வந்து என்ன இன்ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்ஃபேமின்னு சொல்லலாம். சரியா? இது என்ன ஃபேமு? எல்லாரையும் கண்ணாமண்ணன்னு பேசுகிறதா? இதில் பார்த்தீங்கன்னா, நான் உதவாநிதியோட இருக்கேன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறது, இவன் நிற்கிற மாதிரி எடுத்து போடுறது, எல்லாரும் பயப்படணுமா? சரியா? இது டாப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ட்டு பேசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு வந்து வருத்தமாக இருக்குது. அதாவது ஒரு டேலண்டட் பர்சன்
இப்படி ஒரு பார்வையாளர்களை பெற வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப உள்ளபடியே வருத்தமாக இருக்கு. இல்லை சார், கர்ம வீரர் காமராஜர் பற்றியும் பேசினார் சார். ஏன்னா அப்போ கூட அவர் அரெஸ்டே ஆகலை. காமராஜரை பற்றி இவர் வந்து சொன்ன விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காமராஜர் அப்படின்ற ஒரு தலைவர் வந்து ஒரு பெரிய ஸ்டேட்ஸ்மேன். சரியா? நிறைகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். அதை எப்படி வெளிப்படுத்தணுன்ற ஒரு விதம் இருக்குல்ல, அந்த விதமே இவர்கிட்ட இல்லை. அதுதான் அங்கே பிரச்சனை. சார் இன்னைக்கு வந்து திமுக நிர்வாகிகள் மீட்டிங்ல நடந்திருக்கு சார். முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்றிருக்காரு. அதுல வந்து இந்த தோல்விக்கான காரணங்கள்லாம் இவங்க எப்போ சார் அந்த ஒப்பாரியை நிறுத்துவாங்க? எனக்கு புரியல. இல்லை சார், கல்யாண வீட்டில் போனால் நடக்குது, எங்க ஒரு மீட்டிங்ல போனால் நடக்குது. வாரம் வாரம் அந்த குளத்தூரில் வேற ஆளுங்களை கூட்டு வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. ஒரு வாரம் வைரமுத்து, ஒரு வாரம் சத்யராஜ், அடுத்தது சுபவியை கூப்பிடுவாங்க நினைக்கிறேன், அடுத்தது யாரெல்லாம் கூப்பிடுவாங்கன்னு தெரியல. அப்புறம் இந்த பிரகாஷ் ராஜை கூப்பிட்டு அழ வச்சாங்கன்னா அதுவும் ஒரு வாரம் அழ வைக்கலாம். இப்படி வாரம் வாரம் ஒருத்தர் அழ வேண்டியது. அவரை தோற்கடித்து விட்டீர்களே, அவரை தோற்கடித்து விட்டீங்கன்னா பெரிய ஸ்டாலின் என்ன பெரிய இது ஐன்ஸ்டைனா, அரிஸ்டோட்டலா? யார் ஸ்டாலின்? இல்லை, குளத்தூர் தொகுதிக்கு அவர் நல்லா பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட சிங்கப்பூரா மாத்திருக்காரு. சரி, என்ன இருந்தாலும் தோற்கடிச்சிட்டாங்க மக்கள். சிங்கப்பூரா மாற்றி அங்கே தேனாரம் பாலாரம் ஓடுதா குளத்தூரில்? அதே குளத்தூரில் அந்த இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு 4-5 இடங்கள்ல வெள்ளம் நிற்குது அப்படின்றத நான் 2022 சுட்டி காட்டினதுக்காக தான் என்ன கைது பண்ணீங்க. எனக்கு தெரிஞ்சு புளியந்தோப்புன்னு நினைக்கிறேன். புளியந்தோப்புல வெள்ளம் தண்ணி மழை வந்தா அதுவும் என்ன பெரிய அப்படியே சூறை காற்று வீசி அப்படியே பெரிய புயல் வந்து அப்படிலாம் இல்லை, சாதாரண 24 மணி நேரம் கூட இல்லை, 10 மணி நேரம் மழைக்கே அங்கே வந்து வெள்ளம் நிற்குது. சரியா? வீட்டுக்குள்ளே வெள்ளம் வருது. இப்போ அதை கேள்வி கேட்டேன் நான். அதை கேள்வி கேட்டதுக்கே என்னை கைது பண்ணாங்க 2022. நீ சிங்கப்பூரா மாற்றி வச்சுருந்தா ஏன் அது நடக்க போகுது? இதே நான் சொல்கிறேன்னா என்னையே நீ கைது பண்ணுற. சரியா? இப்போ மக்கள்லாம் முட்டாளா உனக்கு ஓட்டு போடாமல் இருக்கிறதுக்கு? இதில் முக்கிய காரணம் என்ன சொல்றாங்கன்னா சார், சேகர் பாபு அவர்கள் வந்து அதர் பார்ட்டிலேருந்து வரவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அறநிலைத்துறையில நிறைய போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காரு. இதுவும் ரீசன். சேகர் பாபு அதர் பார்ட்டில வந்தவர் தானே. அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணதும் சேகர் பாபு நீ அப்பாயின்ட் பண்ணதுக்கு என்ன காரணம்? ஒரே காரணம் தான், உனக்கு விசுவாசி. உனக்கு விசுவாசம்னா என்னன்னு முடிவு பண்ண நீ? கட்சிக்கு விசுவாசமா, இயக்கத்தின் எண்ண ஓட்டங்களுக்கு விசுவாசமா, சித்தாந்தத்துக்கு விசுவாசமா? அதெல்லாம் கிடையாது. ஸ்டாலின் வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கி போட்டுட்டு இருந்தான் அந்த பேட்டர் அப்படி சேகர் பாபு. அவ்வளோதான் அவனுடைய தகுதி. சரியா? மளிகை சாமான் வாங்கி போட்டுட்டு இருந்தவனை நீ விசுவாசின்னு முடிவு பண்ணி அவனுக்கு நீ பதவியை கொடுத்தா அப்புறம் வேற என்ன பண்ணுவான் அவன்? ஆனால் அவர் ஸ்மார்ட்டாக ஜெயிச்சிட்டாரு சார். அவர் அப்போ அவர் ஜெயிக்காம இருப்பாரா? அவர் முட்டியும் போது ஏதாவது ஒன்று பண்ண தானே செய்வார். அவர் முட்டியும் போது ஏதாவது ஒன்று பண்ணி தான். அப்புறம் 2 பேர் தானே ஜெயிச்சிருக்காங்க. ஒன்று சேகர் பாபு, இன்னொன்று உதவாநிதி. 2 பேர் தானே ஜெயிச்சிருக்காங்க. வேறு யாரும் ஜெயிச்சிருக்காங்க சென்னையில்? உங்களுடைய கோட்டைன்னு சொல்லி கொண்டிருந்த இடத்தை முடித்தவர்கள் யாருன்னா உன்னுடைய சேகர் பாபு, உன்னுடைய சிற்றரசு, உன்னுடைய இந்த என்ன பேர் என்ன மாசு சார். கொஞ்சம் நஞ்சம் ஆட்டம் ஆடினீங்க. ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும் யார் அந்த சார் என்றால் மாசு தான் அந்த சார்ன்னு ஊருக்கே தெரியும். சரியா? எப்படிலாம் நீங்கள் அதை மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க? வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா எல்லாரும்? இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்களும் கேட்டிருக்காரு, யார் அந்த சார்? நீங்க கேட்குறீங்களா யார் அந்த மேலிடம்னு? ஒரு பாலியல் குற்றத்துக்காக கேட்டிருக்காங்க. யார் அந்த தீய சக்தி? யார் அந்த சதிகாரர்? நான் முதலமைச்சரை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் யார் அந்த சார்னு எங்களை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடாது, இல்லை திமுகவை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடாது. யார் அந்த சார்னு போட்டு உடைங்க சார். சிஎம் சார் போட்டு உடைங்க. யார் அந்த சார்னு போட்டு உடைங்க. நான் சொல்கிறேன் யார் அந்த சார்னா மாசு சார் தான் அந்த சார். போட்டு உடைங்க. உங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குல்ல, இனிமேல் நீங்கள் வந்து இது பேசக்கூடாதுல்ல. ஏன்னா இந்த ஸ்டாலினை பார்த்து இதே கேள்வி நான் கேட்டேன். என்னன்னா ஸ்டாலின் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கிறார். எதிர்கட்சி தலைவராக சில கேள்வி கேட்கிறார். இவர் உடனே எழுந்து கொடநாடு என்ன ஆச்சு, கொடநாடு என்ன ஆச்சு? யோ நீதாயா முதலமைச்சர், கொடநாடு என்ன ஆச்சுன்னு நீ தான் சொல்லணும். கொடநாடு என்னாச்சுன்னு நான் எதிர்கட்சி தலைவர், என்னை பார்த்து நீ கொடநாடு என்னாச்சு என்னை பார்த்து நீ கேட்குறீங்க. என்னுடைய ஆட்சி அதிகாரம் இருக்குது, வாகட தானே இருக்குது. போலீஸை வச்சுட்டு நீ என்ன கழட்டிக்கிட்டு இருந்த? நீ ஏன் வாய்தா வாங்கிட்டு இருந்த? முழுக்க 90% வாய்தாக்கள் வாங்கியது போலீஸ் தான் தெரியுமா உங்களுக்கு? கொரோனா வழக்கில் ஏன் வாங்கினாங்க?
இந்த கேஸையும் கடத்தி 5 வருஷம் நீட்டு போயிட்டு. ஏன் வாங்கினாங்க? இதில் வேற சட்டமன்றத்தில் வந்து கொடநாடு என்னாச்சு, கொடநாடு என்னாச்சுன்னு இப்படி கையை நடுங்கிட்டே எங்களை பற்றி கேட்குற நீ தான் என் முதலமைச்சர், நீ சொல்லியா முதல்ல கொடநாடு என்னாச்சுன்னு. இப்போ அதே கேள்வி விஜயை பார்த்தும் கேட்கப்படும், முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்தும் அந்த கேள்வி கேட்கப்படும். யார் அந்த சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், வி ஆர் வெயிட்டிங். சார் இப்போ இந்த தோல்விக்கு காரணம் தான் என்ன? ஏன்னா அவர் என்ன சொல்றாங்கன்னா 1000 மகளிர் உரிமை தொகை வந்து நிறைய பெண்களுக்கு கிடைக்கல, பெண்களோட ஓட்டு விஜய்க்கு தான் போங்கிறத இவங்க கணிக்கல, இது மாதிரி நிறைய ரீசன் சொல்றாங்க. உண்மையான ரீசன் நீங்க எப்படி சொல்றீங்க? சார் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், திமுக என்றைக்குமே ஆட்சிக்கு வந்து மீண்டும் ஆட்சியை பெற்றதாக வரலாறு கிடையாது. ஒரே ஒரு வரலாறு இருக்கிறது, பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த உடனே கருணாநிதி ஆட்சியில் அமர்ந்தார். அந்த காலகட்டத்தில் 71 எம்ஜிஆர் அவர்களுடன் துணையாக இருந்து அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். 183 இடம் அப்படின்ற ஒரு வரலாற்று சாதனையை திமுக பெற்றது. அதுக்கப்புறம் திமுக என்றைக்குமே ஆட்சிக்கு மீண்டும் ஒரு ஆட்சியில் அமர்ந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தது கிடையாது. அவை கடைசியாக பெற்ற வெற்றி 71 சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்த வரைக்கும். 71க்கு அப்புறம் எப்போ திரும்ப அவங்களுக்கு கடைசியாக வெற்றி வந்தது? சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 89 எம்ஜிஆர் மாதிரி இருக்கு. 18 ஆண்டுகளுக்கு அப்புறம், 71க்கு அப்புறம் 18 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றியே. அதுவும் எப்படி தெரியுமா? இரட்டை இலை என்பது இல்லை, முடக்கப்பட்டிருந்தது. அதனால இவர்கள் 160 இடமோ என்னமோ வெற்றி பெற்றார்கள். சரியா? அதுக்கப்புறம் எப்போ வெற்றி பெற்றாங்க? 89க்கு அப்புறம் 96ல் வெற்றி பெறாங்க. 96க்கு அப்புறம் எப்போ வெற்றி பெறாங்க? 2006ல் தான், அதுவும் மைனாரிட்டி ஆட்சி. 2006க்கு அப்புறம் எப்போ வெற்றி பெறாங்க? 2021. 2006லேருந்து 2021 நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. இதான் திமுகவுடைய வரலாறு. சரியா? இவங்க என்னமோ வந்து நாங்கள் வீழ்த்தப்பட முடியாத சக்தி, நாங்கள் 210 தொகுதிகள் ஜெயிப்போம், 224 தொகுதிகள் எங்களுக்கு தான், எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற இடத்துல எதிரிகளே கிடையாது, இதெல்லாம் இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தது தானே. என்னாச்சு? இப்போ தோல்விக்கான காரணம் என்னன்னா, திமுகவுடைய நிர்வாக சீர்கேடு ஒன்று. 2வது, ஸ்டாலின் ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்தது. 3வது, அவருடைய மகன் உதவாநிதியுடைய ஆட்சியில் நடந்த அராஜகம். ஷார்ட்ஸ் போட்டு வருவாருங்க. நம்ம போவோமா சார்? நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க, பனியன் ஷார்ட்ஸோட உட்காந்துருப்போமா? ஒரு வேட்டியோ ஒரு பேண்ட்டோ போட்டு வருவோம், வரமாட்டோமா? இவன் வரான், இவன் துணை முதலமைச்சர், அதிகாரிகளுடைய அந்த மீட்டிங்க்கு ஷார்ட்ஸ் போட்டு வரான், பெண் அதிகாரிகள்லாம் நிற்கிறாங்க. இப்படி தான் வருவியா? உன்னுடைய ஒரு திரைப்படத்தில் ஒரு சீனுக்கும் என்ன காஸ்டியூம் போடணும்னு தெரியுது இல்லை உனக்கு? பிச்சைக்காரனாக இருந்தால் பிச்சைக்காரன் காஸ்டியூம் போடணும், பணக்காரனாக இருந்தால் பணக்காரன் காஸ்டியூம் போடணும்னு தெரியுது இல்லை உனக்கு? அப்படின்னும் பொழுது நீ ஒரு அதிகாரிகள் கூட்டத்துக்கு போகும்போது என்ன காஸ்டியூம் போட்டு போனோம்னு தெரியாதா? ஷார்ட்ஸ் போட்டு போய் நிற்பியாங்க, உன் தொடையை காமிச்சிட்டு. நீ போய் ரம்பாவா, தொடைய அழகியா? கேள்வி வரும்ல. இது பேர் என்ன, ரேஸ் ஒன்று நடத்துகிறான். யாரோட பணத்தில் நடத்துகிற நீ? 3 நாள் சென்னையை ஸ்தம்பிக்க வச்சாங்க. கேட்டால் சென்னை நான் சர்வதேச அளவில் கொண்டு போய் நிறுத்துவேன்னு. இப்போ நின்றுச்சா? 3 நாளுங்க ரோடையே மாற்றினானுங்க, தெரியுமா? ஆமாம். இந்த மவுண்ட் ரோடில் அந்த ரோடையே மாற்றினானுங்க. 3 நாள் யாரும் அந்த பக்கம் போகக்கூடாது. இதெல்லாம் என்ன? செஸ் சாம்பியன்ஷிப்னு நடத்துகிறான். கான்ட்ராக்ட் யாருன்னா நயன்தாராவும் நயன்தாரா புருஷனுக்கும் கான்ட்ராக்ட். சரியா? அதுவும் என்ன, இவங்க ஒரு கம்பெனி திறப்பாங்களாம், அந்த கம்பெனி வந்து இந்த செஸ் சாம்பியன்ஷிப் முடிஞ்ச உடனே திருப்பி மூடுவாங்களாம். இதெல்லாம் நடந்திருக்கு. சரியா? இப்படி எல்லாம் அட்டூழியம் நீங்கள் பண்ணுவீங்க. அவன் ஒரு அமைச்சர் என்ன திமிரு தெனாவிட்டு இருந்தால் ஒரு எம்எல்ஏ சொல்கிறான், அந்த கதிரவனா, அந்த ராஸ்கல், அந்த பக்கத்தில் மணச்சநல்லூர் அந்த கதிரவன் ராஸ்கல் சொல்கிறான், கிட்னி வச்சுட்டு ஒரே ஒரு கிட்னி வச்சுட்டு நான் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க முடியுமா? எத்தனை பேர் கிட்னியை நான் உருவ வேண்டியிருக்கும் தெரியுமா ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும்னா அப்படின்னு அவன் சொல்கிறான்னா, அவனுக்கு திருப்பி நீ நிற்க வைக்கிறேன்னா, போட்டி போட வைக்கிறேன்னா எவ்வளவு திமிரு இருக்கணும் உனக்கு? இது எல்லாமே இங்கே நடந்திருக்கு.
இந்த எல்லாமே நம்ம மறந்து போனதான். ஏன்னா மக்களுடைய மறதி இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய ஒரு கொடிய நோய் அது. சரியா? அதனால இவங்கலாம் தப்பிக்கிறாங்க. என்ன போய் இவங்க மக்களுக்கு நல்லது எல்லாமே நல்லது பண்ணா மாதிரியும் மக்கள் இவர்களை நிராகரித்தா மாதிரியும் இவங்க பண்ண அட்டூழியெல்லாம் கொஞ்சமா நஞ்சமா? உன்னால அந்த வேங்கை வயலுக்கு போக முடியல. அந்த வேங்கை வயலில் அந்த மக்கள் வந்து மலம் கலந்த அந்த குடிநீரை குடித்திருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக எழுந்திருக்கு. சரியா? அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல போக முடியாது. உன்னால ஒரு முதலமைச்சராக உன்னால போக முடியாதா? யோசிச்சு பாருங்க. இவர் முதலமைச்சராக அந்த வீட்டுக்கு பாதிக்கப்பட்டவர் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கொடுங்கப்பா, தண்ணி கொடுங்க, நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கி முதலமைச்சர் குடிச்சிருந்தாருன்னா எவ்வளோ பெரிய ஒரு சிக்னல் அதை அனுப்பியிருக்கு. ஏன் நீ அதை செய்யலைன்னா உனக்கு நல்லா தெரியும், அங்கே போனால் இது சாதி ரீதியான ஒரு பிரச்சனை வந்து உனக்கு எதிராக உனக்கு அரசியல் ரீதியாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடுமோ அப்படின்ற பயத்தினால நீ அதை செய்கிற, போகாமல் இருக்க. சரியா? தூய்மை பணியாளர்கள் ரோட்டில் உட்காந்து எங்கேயாவது நடக்குமா? இது தூய்மை பணியாளர்கள் ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோறு தண்ணி இல்லை, கட் பண்ணுற சோறு தண்ணியை அவங்களுக்கு டாய்லெட் போக்குறதுக்கு கூட நீ டாய்லெட்டை புதுக்கழிப்பிடத்தை நீ கட் பண்ணுற, இது லாக் பண்ணுற. சரியா? பக்கத்து தெருவில்ங்க, இந்த தெரு வழியாக போகாமல் டிராஃபிக்கை டைவெர்ட் பண்ணி பக்கத்து தெருவில் போய் உட்காந்து நீ கூலி படத்தோடைய ஷோவை நீ என்ஜாய் பண்ணுற. நீ ஏன் உதவாக்கிற பையன், இந்த பக்கம் உன் பொண்டாட்டி, அந்த பக்கம் உன் மருமக, இந்த பக்கம் அந்த ஒரு பேரமத்தன், எல்லாம் உட்காந்து என்ஜாய் பண்ணுறீங்க கூலி படத்தை. கூலிக்கு மாரடித்து கொண்டு அவர்கள் தெருவில் நின்று கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கூட ஒரு சென்சிட்டிவிட்டி இல்லாமல் நீங்கள் பண்ணது தானே எல்லாமே. கிட்டத்தட்ட சென்னை ஃபுல்லாவே ஓட் பேங்க் பாதிக்கப்பட்டது அந்த இஷ்யூ. உன்னை சென்னையில வந்து உனக்கு தூக்கி எறிஞ்சது எதுக்காக அப்படின்னா, நீ என்ன நினைச்சிட்டேன்னா எனக்கு கூட்டணி கட்சிகள்லாம் என் பக்கம் இருக்காங்க, அதான் வந்து ஆக்ஷன் கொடுத்திய அப்படின்னு. அதாவது காங்கிரஸை இவர் ஃபினிஷ் பண்ணிட்டாராம், இவர் பக்கம் இழுத்து கூட்டணிக்கு. இந்த காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, பிவாலி செல்வ பெருந்தகை, அப்புறம் அந்த வேற என்ன கம்யூனிஸ்ட் தலைவர்கள், இவர்களை எல்லாம் உன் பக்கம் எடுத்து வந்து வச்சுட்டேன்னா நமக்கு வந்து அந்த ஏட்டியில் இருக்கிறது கூட 50% நமக்கு வந்துடும், 50% நமக்கு ஓட்டு இருக்குது அப்படின்ட்டு. நீ தானே மேடமேடையாக போய் சொல்லுவேன், சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பான்னு. இப்போ தான் மக்கள் சொன்னா போய் நக்கப்பான்னு போய் நக்கிட்டு. சார், இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.